இட்லி பொடி கடையில் வாங்காமல் ரொம்ப ஈஸியாக வீட்டிலையே செஞ்சிடலாங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இட்லி பொடிக்கு தேவையான கடலைப்பருப்பு முதல்ல வறுத்துக்கலாம். ஒரு டீ டம்ளரில் 1 டம்ளர் பருப்பு எடுத்தீங்க, கடலைப்பருப்பு எடுத்தீங்க அப்படின்னா 2 டம்ளர் உளுந்த பருப்பு எடுக்கணுங்க. 1 டம்ளர் கடலைப்பருப்பு அப்படின்னா ஒரு 100 கிராம் அளவு நான் சொல்கிறது. பாருங்கள், இந்த மாதிரி பொன்னிறமாக வறுத்துக்கணும். மெதுவாக அடுப்பை வச்சுட்டு வறுக்கணும். லோ டு மீடியம் ஃப்ளேம் அப்படியே மாற்றி மாற்றி வறுக்கணும். கடலைப்பருப்பு கலர்லேருந்து கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வறுத்திங்கன்னா தான் உள்ளெல்லாம் நல்லா மொறுமொறுன்னு வரும். அடுத்து உளுந்த பருப்பு 1 டம்ளர், எந்த டம்ளரில் 1 டம்ளர் எடுத்தீங்களோ அதே டம்ளரில் 2 டம்ளர் உளுந்த பருப்பு, அதாவது 200 கிராம் எடுத்து அதுவும் அப்படி தான் ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் ஆயிருங்க. பொறுமையாக வறுத்தெடுக்கணும். எண்ணெயெல்லாம் ஊற்றக்கூடாது. அடுத்து வரமிளகா வந்து 6 அல்லது 8 உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. வரமிளகாயை அப்படியே சூடான வடைச்சட்டியில் போட்டுட்டு வறுத்து எடுத்துக்கலாம். அடுத்தது உப்பு தேவையான அளவு போட்டுட்டு அதை கொஞ்சம் இந்த ஈரமெல்லாம் போகிற மாதிரி கடாயில் வறுத்து எடுத்துக்கலாம். அடுத்து பெருங்காயம், சின்ன சின்ன கட்டி பெருங்காயம், அதாவது கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அது 6 பீஸ் போதுன்னு நினைக்கிறவங்க 6 பீஸ் போட்டுக்கோங்க. நான் இப்போ இங்கே 8 பீஸ் போட்டிருக்கிறேன். பெருங்காய வாசனை பிடிக்காதுங்கிறவங்க குறைச்சி போட்டுக்கலாம். அது ஒரு 1/2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு கொஞ்சம் நல்லா மெதுவாக லோ ஃப்ளேமில் அடுப்பை வச்சுட்டு அப்படியே பொரிச்சிங்கன்னா இந்த மாதிரி பொரிஞ்சு வந்துடும். அதையும் அதோடு சேர்த்துக்கலாம். இப்போ கருகாப்பில் எவ்வளோ வேணால் போட்டுக்கலாம். நீங்கள் இதெல்லாம் வறுத்து முடிச்சுட்டு ஆற வச்சுக்கோங்க. ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கோங்க. எண்ணெய் சேர்க்காமல் வறுத்திங்கன்னா குவான்டிட்டி அதிகமாக செஞ்சால் கூட செக்கு வாடை இல்லாமல் இருக்கும். இப்போ இட்லி பொடி ரெடி.